அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே போன வீடியோவில் பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம ஆய்வு செய்தோம். அதில் அவருக்கு எத்தனை விதமான நோய்கள் இருந்தன, அந்த நோய்களுக்கு காரணமான பாவங்கள் என்ன, கிரகங்கள் என்ன, எந்த அளவிற்கு அவர் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த அளவிற்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மனிதர் எந்த அளவிற்கு அதில் மீண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அந்த இறுதி பகுதியில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், தலைமறைவு வாழ்க்கையும் அந்த ஜாதகர் வாழ்ந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தலைமறைவு வாழ்க்கைக்கான காரணங்கள் என்ன, இப்போது அவர் எப்படி இருக்கிறார், யார் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு என்ன கிரகங்கள் ஒத்துழைக்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஜாதகருக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகளை மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். அவர் பிறந்த தேதி 24/10/1958. அவர் அளித்த நேரம் 11 மணி காலை. நம்ம திருத்திய நேரம் 35 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 11 மணி 35 வினாடிகள் காலையில். புரட்டாதி 3வது பாதம், கும்பராசி, தனுசு லக்னத்தில், சித்த யோகத்தில், வளர்பிறையில் பிறந்திருக்கிறாரு. இந்த ஆளுங்கிரகங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஜாதகர் எப்படி இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்தும் மீண்டு வந்தார், இப்போது எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது புதன் தசை நடந்தது இவருக்கு. புதன் தசை தான் வாழ்க்கையில் இவர் பல கஷ்டங்களை பார்த்த தசை, தலைமறைவான தசையும் கூட. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முறை தலைமறைவாயிருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறமா கடனால் தலைமறைவாயிருக்கிறாரு. ஸோ கடன் அப்படிங்கிற அந்த பாவம் எது? 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தை பாருங்கள், புதன் 12, 6, 12. 12ங்கிறதே மொத்தமாக முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து பெரிய நம்மளால் இதுவும் பண்ண முடியாது. 6க்கும் 12க்கும் வந்து நின்ற நட்சத்திரம் ராகு. கடன் பெருங்கடன் ஆகிறது, பெரிய வியாதி ஆகுது. 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு பண்ணாலும் வியாதிகள் பெருசாகும். தொடர்பு 6, 8, 12. அப்போ கடனாளி ஆகிட்டு, அதாவது எதனால் கடனாளி ஆகிறாருனாவே நோய் தான் அவர் கடனாளி ஆகிறதுக்கு காரணம். நோயினால் எந்த ஒரு தொழில் பண்ணாராம், அவரால் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து டியூபர்குலோசிஸ் வந்து, 2வது முறை டிபி வந்திருக்குது. அந்த நோய் வந்ததுனால 2வது வேலையும் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. முதல்ல ஒரு நோய் வந்திருக்குது, அப்பையும் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியல. 2 முறையும் அவருக்கு இந்த நோய்களாலேயே தொழிலை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வாழ்க்கையை சர்வை பண்ணுறதுக்கு, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு பணம் வேணும்ல. அவர் கடன் வாங்கி அந்த கடன் பெருங்கடனானது, நோய் பெருநோயானது, கடன் பெருங்கடனானது, தலைமறைவாயிட்டார். ஸோ தலைமறை ஆகிட்டதுக்கு 6, 12, அதுலேயே 12ஆம் பாவமும் இருக்குது. ஸோ தலைமறை வாழ்க்கை ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு தான் அவர் வந்திருக்காரு. இது எல்லாமே அந்த புதன் டைமில் தான் எல்லாம் நடந்திருக்கு. புதன் தசையில் தான் அவருக்கு. ஸோ புதன் தசை நடந்திருக்குது. சனி புத்தியில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கிறாரு. இந்த 6, 8, 12 அதுவும் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயத்தை பட்டவர் இப்போது அவர் சுக்கிர தசை சனி புத்தியில் இருக்கிறார். இந்த சனி புத்தி என்ன கொடுத்துருக்குன்னா, அவர் ஒரு இன்னும் விரக்தியை கொடுக்குது. அதாவது சில நேரங்களில் லக்னபாவத்தினுடைய அந்த கௌரவம் அதெல்லாம் நம்ம தூக்கி நிறுத்தலாம், நம்ம நல்லா பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலான்னு அப்படியே எழுந்து நிற்பாராம். உடனே ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்து எதுவுமே பண்ண விடாமல் அவரை தடுத்து அந்த ஒரு அப்படியே நீ இரு, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து சொல்லுது. இன்னொரு மனசு வந்து சொல்லுது அவருக்கு. என்ன காரணம்? மனோகாரகன் சனியினுடைய 1, 12 போயிட்டுருக்கார் இப்போ. ஸோ 3, 12 தொடர்பு. 3, 12ங்கிறது என்ன? மனசு வந்து ஒரு விரக்தி நிலைக்கும், ஒரு மனசு குழப்ப நிலைக்கும் போகிறது, ஒரு தெளிவான மனநிலையில் இல்லாமல் இருக்கிறது. மனோகாரகன் 9ஆம் பாவத்துக்கு வந்து 3, 12, இந்த இறை அருள் பாவமே 3, 12 இருக்கும்போது இப்போது அவர் வந்து வாழ்க்கையை வந்து எதுக்கு வாழணும், ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டுருக்கும் போகிறோம் அப்படிங்கிற நிலைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கார். இப்போ இருக்கிற மனோகாரகன் அது மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. ப்ளஸ் சனி வந்து லக்னத்தினுடைய அந்த சுய சிந்தனை அறிவை வந்து கெடுத்து தாழ்வு மனப்பான்மை கொடுக்கறது ஒன்று. எதையுமே நல்ல ஒரு இயக்கத்தோடு லக்னபாவம் செய்யும்னா அதை அப்படியே உடைக்கக்கூடிய, லக்னத்தினுடைய சுய சிந்தனை செயல்திறன் எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய பாவம் தான் 12. அதையும் வைத்துக்கொண்டு சனி என்ற விரக்திக்கு காரகனை வந்திருக்கிறார். ஸோ அப்படி வந்திருக்கும் போது அவருக்கு
இன்னும் அதனுடைய கஷ்டங்கள் அதிகமாகும். அப்போது லக்னம் பாதிக்கப்பட்டிருக்குது, சந்திரன் பாதிக்கப்பட்டு, சனியும் இப்போது இருக்கிற நடப்பு புத்தி சனியும் பாதிக்கப்பட்டு, சுக்கிரன் ஆல்ரெடி ஒரு பார்ஷியலாக பாதிக்கப்பட்டதுனால இந்த நிலையிலும் அவர் ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிக்கிறார். இப்போ இவ்வளோ நோய்களுக்கு காரணமான இருக்கிறாரு. இவருடைய நோய் ஸ்தானங்கள் எப்படி இருக்குது, நோயை உடைக்கும் ஸ்தானங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் நோய் ஸ்தானங்கள்ங்கிறது என்ன? 4, 6, 8, 12. இந்த 4, 6, 8, 12 பாவங்கள் வலுப்பெறக்கூடாது. இவரோட ஜாதகத்தில் பாருங்கள், 4ஆம் பாவம் பார்ஷியல் பாதிப்பு, 6ஆம் பாவம் முழுமையான பாதிப்பு, 8ஆம் பாவம் முழுமையான பாதிப்பு, 12ஆம் பாவம் முழுமையான பாதிப்பு. அப்போது 4, 6, 8, 12 பாவங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இதனை உடைக்கக்கூடிய பாவங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4ஆம் பாவத்துக்கு அதனுடைய உடைக்கக்கூடிய பாவம் என்ன? 3ஆம் பாவம். அட்லீஸ்ட் அது பாதிக்கப்படக்கூடாது. இங்கே அதுவும் பார்ஷியலாக பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது நோய் ஸ்தானம். அதை உடைக்கணும்னா அதனுடைய 5ஆவது பாவம் நல்லா இருக்கணும். இங்கே பாருங்கள், 5ஆவது பாவம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் பாவம் நின்ற நட்சத்திரமாக ராகுவை தொடர்பு கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. அப்போ அங்கேயும் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம், ஜாதகத்தில் கெட்ட பாவங்களுக்கு ப்ளஸ் குறி போட்டிருந்தா அதுக்கு ஏஜென்ட்டுகள் இருக்காது. ஆனால் நல்ல பாவங்களுக்கு ஏஜென்ட்டுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த நல்ல விஷயங்களை செய்வதற்கு பல கிரகங்கள் இல்லாமல் போய்விடும். இங்கே 6ஆம் பாவத்தை உடைக்கக்கூடிய 5ஆம் பாவம் ப்ளஸ் குறி போட்டு இயங்குது. அப்போ நிறைய இடத்துல நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய, நிணநீர் உற்பத்தியை கொடுக்கக்கூடிய, வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த 5ஆவது பாவம் பல கிரகங்களுக்கு சாரம் கொடுக்கவில்லை. அப்போ அங்கே 5ஆம் பாவமும் பார்ஷியலாக பாதி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்குது. வேறு எந்த கிரகங்களும் 5ஆம் பாவத்தை எடுத்து நடத்தும் அதிகாரத்தையும் பெறவில்லை. அதனால் அங்கேயும் அந்த 6ஆம் பாவம் இன்னும் அதிகமாக பலம் பெறுகிறது. அதுக்கப்புறம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் வலிமை பெறும்போது அதனுடைய 7ஆம் பாவம் வலிமை பெறாமல் இருக்க வேண்டும். இங்கே 7ஆம் பாவத்தை பாருங்கள். 7ஆம் பாவத்துக்கு கேது சப்ளாடாக இருந்து நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஆக்சுவலாக 6, 12 அந்த 10ஆவது பாவம் கேது கையில் இருக்கிற 10ஆவது பாவத்தை போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே தொடர்பு வெறும் 6, 12 நோய் ஸ்தானம். அப்போ 7ஆம் பாவமும் அங்கே 8ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவங்களையும் தான் தொடர்பு கொண்டிருக்குது. அங்கேயும் ஒரு பிரச்சனை. சரி, 12ஆவது பாவம். 12ஆவது பாவம் ஆல்ரெடி பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குது. 12ஆவது பாவத்துக்கு 12ஆவது பாவமான 11ஆவது பாவம் தான் ரொம்ப முக்கியமான அபிலாஷைகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம். அந்த 11ஆவது பாவம் தான் நோய், அதாவது தாங்கும் திறன், ஸ்டாமினா, விட்டமின்ஸ், மினரல் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம். ஒருத்தர் திருப்தியோட வாழ்க்கையை வாழணுன்னா 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இங்கே பாருங்கள், 11ஆம் பாவத்துக்கு ப்ளஸ் குறி போட்டு குரு அவர் தானே அந்த பாவத்தை ஏற்கிறார், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுவும் 11ஆம் பாவத்தை குரு 75% மேலே ஏற்கிறார். நீங்கள் உள்ளே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மேலோட்டமாக நம்ம 60% ஏற்கக்கூடிய குருவையே நம்ம பார்க்கலாம். இப்போ யாருக்குமே சாரம் கொடுக்கலன்னா 11ஆம் பாவங்கிற நல்ல பாவத்தை, 11ஆம் பாவம் 12ஆம் பாவங்கிற செயல் இழக்கிறது, தாழ்வு மனப்பான்மை, ஸ்தம்பிக்க வைக்கிறது, தோல்வி, இது எல்லாத்தையும் உடைக்கிற பாவம் 11. அதை பல கிரகங்கள் சாரம் கொடுத்துருந்தா தான் நிறைய கிரகங்கள் எடுத்து நடத்தும் போது இந்த அளவுக்கு பிரச்சனையை அவர் சந்திக்க மாட்டார். நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். இத்தனை நோய் வந்திருக்காது. இந்த 7 நோய் வரதுக்கு பதிலாக 2 நோய் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன? குரு 5, 11 வைத்துக்கொண்டு வெறும் தானே நடத்துவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ப்ளஸ் குறி போட்டு ஏற்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குருவும் நின்ற நட்சத்திரமாக ராகுவை தொடர்பு கொண்டு அதுக்கப்புறமா குருவை தொடர்பு கொள்கிறார். அந்த மூலபாவத்தில் 5, 11 அந்த குரு இயக்கிறதுனால தான் அந்த எண்ட் ரிசல்ட் 5, 11 வருது. இல்லைனா அங்கேயும் ஒரு பிரச்சனைக்குரிய பாவமாகவே இருக்கும். அப்போது 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிற குரு அங்கே பார்ஷியலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ 5, 11ங்கிறது நல்ல பாவம். அதுக்கு குரு தானே வச்சுக்கிட்டு எந்த கிரகத்துக்கும் சாரம் கொடுக்கல. அதனால் நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய, நல்ல ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடிய பாவங்கள் எந்த கிரகத்துக்கும் வராதனால ஜாதகம் முழுசுமே பிரச்சனைகள் அதிகமாகிடும். இன்னும் ஒரு பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? கெட்ட பாவங்களை வைத்திருக்கக்கூடிய கிரகங்களான செவ்வாய், புதன், சனி, ராகு இதெல்லாம் பல கிரகங்களுக்கு சாரம் கொடுத்து திரும்ப திரும்ப ஜாதகத்தில் வந்தது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த 12 பாவ கொடுப்பினைகளில் வந்திருக்க கிரகமே எது? செவ்வாய், ராகு, சனி, புதன். இதுதான் திரும்ப திரும்ப வந்திருக்குது. அதிகபட்சமாக வந்திருக்க கிரகங்கள் இது தானே. அப்போது கெட்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று அதுவும் பல கிரகங்களுக்கு சாரம் கொடுத்து நிறைய ஏஜென்ட்டுகளை உருவாக்கி வைத்திருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் ஒரு மிகவும் வலிமை குறைந்த ஜாதகம், மிகவும் நோய்களாலோ பிரச்சனைகளாலோ பாதிக்கப்படக்கூடிய ஜாதகமாக இருக்கும். நல்ல பாவங்கள் எப்போதும் பல கிரகங்களுக்கு சாரம் கொடுத்து பல பேரை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். இங்கே குரு ரொம்ப சுயநலமாக இருந்துட்டார். கெட்ட கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராட் மைண்டோடு இருந்தது தான் இந்த ஜாதகத்தில்
ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகும். ஸோ இந்த அளவுக்கு இந்த ஜாதகத்தில் நீங்கள் பிரச்சனைகளை ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய அளவில் இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறது. ஸோ ஆப்ரேஷன்ஸ்லாம் அதிகமாக நடக்கணும் ஒரு ஜாதகத்தில், நிறைய அடிக்கடி விபத்துகள் ஏற்படணும்னாவே 8ஆம் பாவம் வலிமை பெற்றிருக்கணும். 8ஆம் பாவம் வலிமை பெற்றிருந்தாலே அவர் அப்படி தான் அவருக்கு டைரெக்டாக பிரச்சனைகள் பாதிக்கும். எந்த விதத்திலும் லக்ன பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஸோ 1, 5, 9 பாவங்கள் அதே மாதிரி எந்த விதத்திலும் 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதெல்லாம் ஒரு தர்ம திரிகோண பாவங்கள், இறையருள் பாவங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் ரொம்ப அதிகமான வீக்கான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவர் வாழ்க்கையில் எப்போது நல்ல ஒரு நிலைக்கு ஒரு மாற்றங்கள் எப்போது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு சனி புத்தி, இப்போ அடுத்தது புதன், அடுத்தது பார்த்திங்கன்னா கேது, அடுத்ததும் சூரிய தசை தான் வருது. சூரிய தசையில் இறுதி பகுதியில் இருக்கிற கிரகம் குரு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அந்த சூரிய புத்தியினுடைய ஆரம்ப பகுதி என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயந்தான். சூரிய தசையில் சூரிய புத்திங்கிறது கண்டிப்பாக ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். சுக்கிரனில் பிரச்சனைகள் இல்லையானா, சுக்கிரனில் சனி புத்தியில் 6, 12ங்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அடுத்தது வர புதன் புத்தி கொஞ்சம் அவர் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ புதன் புத்தி 2021 நவம்பர்லேருந்து 2024 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. இது 6, 8, 12 தொடர்பு. அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா சூரியனுடைய தசையில் சூரிய புத்தி கொஞ்சம், ஏன்னா அவர் உயிர்காரகனும் கூட, கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். ஸோ அந்த சூரிய புத்தி மட்டும் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடக்கணும். புதன் புத்தியும், அதாவது சுக்கிர தசையில் புதன் புத்தியும் சூரிய தசையில் சூரிய புத்தியும் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஜாதகர் பிரச்சனைகளை தாண்டியும் தன்னுடைய குழந்தைகளால் சந்தோஷமாக வாழ்கிறார். இவருடைய கடனை கூட எல்லாத்தையும் அடைச்சிட்டு நல்லபடியாக வாழ வைக்கிறது குழந்தைகள் தான். என்ன காரணம்னா, இவருடைய ஜாதகத்தில் குரு தான் 2, 5, 11ங்கிற நல்ல பாவத்துக்கு ப்ளஸ் குறி போட்டு இயக்கி ஓரளவுக்கு நல்ல பாவங்களை தொடர்பு கொள்கிற ஒரே ஒரு கிரகம் குழந்தைகள் கிரகமான குரு தான். குழந்தைகள் பாவமான 5வது பாவம் தான். ஸோ அதனால் இவருக்கு வாழ்க்கையில் குழந்தைகள் தான் அசட்டு, குழந்தைகள் தான் நிம்மதியாக அவரை பார்த்துக்கிறாங்க. மனைவி கூட இவருக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். மனைவி கிட்ட கூட ஒரு திருப்தியான வாழ்க்கை அவர் இது வரைக்கும் வாழலை. மனைவியும் ஒரு நோயாளியாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? 7ஆம் பாவமும் ப்ராப்ளம், சுக்கிரனும் பார்ஷியலாக பாதிக்கப்பட்டது தான், லக்னத்தோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டதுனால அதுலேயும் ஒரு திருப்தியான வாழ்க்கை அவருக்கு கிடையாது. ஸோ திருப்தியான விஷயங்கள் வாழ்க்கையில் இல்லை அவருக்கு. ஸோ இதுதான் இந்த ஜாதகரிடம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். 1, 2 கிடையாது, பல தரப்பட்ட விஷயங்களை இந்த ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பயன்பெறுவதற்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.